ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டு இருந்த முக்கியமான டாபிக்குகளில் இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னும் ஒன்று. இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருந்தோம். இப்போ இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் ஒரு கேண்டில் எப்படி வரைகிறது, இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பேசியிருந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தோம். கேண்டில் ரெண்டு வகைப்படும். என்னென்ன? புல் கேண்டில், பியர் கேண்டில். கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னுங்கிறது 5 வகைப்படும். புல்லிஷ் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன், பியரிஷ் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன், கண்டினியூஸ் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன், ரிவர்சல் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன், நியூட்ரல் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன். முதல்ல இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் சார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? அது பாட்டுக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ரைட், இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். இதோ ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் சார்ட். ரைட், நம்ம பார்த்துருக்கோம். இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் சார்ட்ல ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்னா என்ன, இந்த கேண்டல் சார்ட்ல ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பேசலாம். உதாரணத்துக்கு ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் சார்ட்ல கேண்டில் அப்படியே போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் கலர் கேண்டில் வருதுன்னு வச்சுக்கோமே. ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் கலர் கேண்டில் வருது. இது என்ன கலர் கேண்டில்? ரெட் கலர் கேண்டில். இப்போ இந்த ரெட் கலர் கேண்டில் வந்த உடனேயே இதுக்கு பக்கத்திலேயே இந்த ரெட் கலர் கேண்டிலோட பெருசா, ரெட் கலர் கேண்டிலோட பெருசா ஒரு கிரீன் கலர் கேண்டில் வருதுன்னு வச்சுக்கோம். ஒரு ரெட் கலர் கேண்டில், அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கிரீன் கலர் கேண்டில். இந்த மாதிரி கேண்டில் வரும்பொழுது இது நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த ரெட் கலர் கேண்டில் என்ன எதை குறிக்குது? செல்லர்ஸோட பலத்தை குறிக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். ரெட் கலர் கேண்டில் எதை குறிக்குது? செல்லரோட பலத்தை குறிக்குது. கிரீன் கலர் கேண்டில் எதை குறிக்குது? பையரோடைய பலத்தை குறிக்குது. ஒரு ரெட் கலர் கேண்டில் செல்லரோட பலத்தை குறிக்குது, ஒரு கிரீன் கலர் கேண்டில் பையரோட பலத்தை குறிக்குது. அப்போ ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துலயே ஒரு கிரீன் கலர் கேண்டில். அந்த கிரீன் கலர் கேண்டில் எப்படி இருக்கு? இந்த ரெட் கலர் கேண்டில் கம்ப்ளீட்டா என்கல்ஃபிங், அதாவது விழுங்குற அளவுக்கு இருக்கு. கம்ப்ளீட்டா விழுங்குற அளவுக்கு இருக்கு. இப்படி ஒரு ரெட் கலர் கேண்டில் ஒரு அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு கிரீன் கலர் கேண்டில் கம்ப்ளீட்டா விழுங்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, முன்னாடி இருந்த செல்லர்ஸோட கவுண்ட்டை, செல்லர்ஸோட பலத்தை இப்போ வந்து பையர்ஸோட கவுண்ட் கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிருச்சு, கம்ப்ளீட்டா விழுங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்படி நடக்கும்பொழுது ஸ்டாக் மார்க்கெட் ஏறும். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றோம். புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரி ரிவர்ஸ்ல வந்தா, உதாரணத்துக்கு ரிவர்ஸ்ல எப்படி ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் அதை விழுங்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இது என்ன குறிக்குது? மார்க்கெட்ல போன கவுண்ட்ல போன நிமிஷத்துல இருந்த பையர்ஸை விட இந்த நிமிஷத்துல வந்த செல்லர்ஸோட கவுண்ட் அவங்களை கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ற அளவுக்கு, விழுங்குற அளவுக்கு, என்கல்ஃபிங் பண்ற அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது குறிக்குது. ஸோ இந்த மாதிரி நடந்ததுன்னா மார்க்கெட்ல பீரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகுது. இப்படி நடக்கும் பொழுது செல்லர்ஸோடைய பலத்துக்கு டாமினேஷனுக்கு மார்க்கெட் போயிருது. ஸோ மார்க்கெட் தொடர்ந்து இறங்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ ரியல் கிராஃப்ல இது எங்கேயாச்சும் நடந்திருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ரியல் கிராஃப்ல எங்கேயாச்சும் நடந்திருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ரியல் கிராஃப் தான் ரியல் கிராஃப்ல இப்போ மார்க்கெட்ல கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் போய்கிட்டே இருக்கு. இப்படி போய் இங்க பாருங்க, தெரியுதா? இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு? தெரியல, நான் போட்டு ஒரு கிரீன் கலர் கேண்டில், அந்த கிரீன் கலர் கேண்டில் கம்ப்ளீட்டா விழுங்குற அளவுக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில். இப்படி நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இப்படி நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? போன செல்லர்ஸோடைய கவுண்டர் கம்ப்ளீட், பையர்ஸோட கவுண்டர் கம்ப்ளீட்டா செல்லர்ஸோட கவுண்டர் என்கல்ஃபிங் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். இருங்க, இதெல்லாம் பேட்டர்னுடைய அறிகுறி. ஓகே, வேற எங்காச்சும் இந்த பேட்டர்ன் இருக்கான்னு பார்க்கலாம். நாம இங்க பாருங்க, இங்கே அந்த பேட்டர்ன் இருக்கு. இந்த கிரீன் கலர் கேண்டில் இந்த ரெட் கலர் கேண்டில் கம்ப்ளீட்டா விழுகுது. ஆனா இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து எஃபெக்டிவா வேலை செய்யணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் இன்வெர்ட் பண்ண காலத்திலையும் இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட்டோட சிச்சுவேஷனும் வெவ்வேறு. கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இன்வெர்ட் பண்ண இடத்துல இடையில திடீர்னு எதிர்பாராத ஃபண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்போ நெட் பேங்கிங்கோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிகள் இருக்காது. ஸ்டாக் வாங்குறதுக்கு செக் மூலியமா மட்டும் தான் கேஷை மூவ் பண்ண முடியும். அப்போ எவ்வளவு பெரிய ஈவெண்ட் வந்தாலுமே இமீடியட் கேஷஸ் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இந்த சுச்சுவேஷன்ஸில் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து ஒர்க் ஆகக்கூடிய எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது. பட் மற்ற மெத்தட்களை சேர்த்து வச்சு நம்ம இதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். ஸோ கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும்
நீங்க பையர் டாமினேஷன் இருக்கா செல்லர் டாமினேஷன் இருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே போதுமானது. ஒரு ஸ்டாக்ஸ் பையர் டாமினேஷன் இருக்கா செல்லர் டாமினேஷன் இருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுட்டா போதுமானது. உதாரணத்துக்கு இப்போ நீங்க பாருங்க, candlestick pattern candlestick pattern அடிக்கிறோம். நிறைய candlestick patterns வரதை நம்ம பார்க்கலாம். இந்த candlestick patternல பாருங்க, இந்த candlestick patternகளை இது மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். உதாரணத்துக்கு இந்த பேட்டர்ன் பாருங்களேன், இந்த பேட்டர்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்கு, அதுக்கப்புறம் 3 கிரீன் கலர் கேண்டில் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கலர் கேண்டில் இருக்கு. ஸோ அப்படி வந்து மார்க்கெட் இறங்குன்றாங்க. இதோட சூட்சமம் என்னன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர் டாமினேஷன் தான். ஃபர்ஸ்ட் ஒரு இந்த கேண்டில் பாருங்க. ஸோ இது ரெட் கலர் கேண்டில்ங்கிறதுனால ஓப்பனிங் மேல இருக்கும். ஸோ மார்க்கெட் குறிப்பிட்ட பிரைஸ் வந்து கீழே இறங்குது. அதுக்கப்புறம் பையர்ஸ் எவ்வளவு தொடர்ந்து போராடி மார்க்கெட்டை ஏற்கனவே இடத்துல மேலே ஏற்றினாலும் கூட அந்த இடத்துல மறுபடியும் செல்லர்ஸ் பெருமளவில் வந்து எங்கிருந்து ஏற்றுறாங்களோ அதையும் தாண்டி கீழே இறக்கிடுறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா செல்லரோட டாமினேஷன் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். மார்க்கெட் தொடர்ந்து இறங்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம். கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் தொடர்ந்து இறங்குமா ஏறுமா அப்படிங்கறத நீங்க பையர் டாமினேட் பண்றாங்களா இல்ல செல்லர் டாமினேட் பண்றாங்களா அப்படிங்கிற அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ மார்க்கெட் அப்படியே ஏறிட்டே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே. மார்க்கெட் அப்படியே ஏறிட்டே போயிட்டு இருக்கு. இப்படி ஏறிக்கிட்டே மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு டோஜி சிம்பிள் வருது. டோஜி சிம்பிள் என்னது? ஓப்பன் ஈக்குவல் டு க்ளோஸ். மார்க்கெட் ஹையும் உருவாக்கிட்டு லோவையும் உருவாக்கிட்டு தொடங்க இடத்துலயே வந்து முடிச்சுன்னா டோஜி அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்போ மார்க்கெட் தொடங்க இடத்துலயே வந்து முடியும்? பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலா இருந்தா. மார்க்கெட்டோட கேண்டில் எப்போ கிரீன் கலர்ல முடியும்? பையர்ஸ் அதிகமா இருந்தா. எப்போ ரெட் கலர்ல முடியும்? செல்லர்ஸ் அதிகமா இருந்தா. ஸோ ஒரு இடத்துல செல்லர் டாமினேட் இருக்கா பையர் டாமினேட் இருக்கா அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண முடியும். இந்த பேட்டர்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும்போது டோஜி வருது அப்படின்னா இத்தனை பையர் டாமினேஷன் இந்த மார்க்கெட்ல முதல்ல செல்லர்ஸ் வர்றாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இத்தனை நேரம் பையர் டாமினேஷன் இந்த மார்க்கெட்ல முதல்ல செல்லர்ஸ் வர்றாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட் ஃபர்தரா நீ செல்லர் டாமினேஷனுக்குள்ள போகும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் நார்த்தன் டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சதர்ன் டோஜி எப்படி இருக்கும்? மார்க்கெட் கீழே இறங்கும் பொழுது ஒரு டோஜி வந்துச்சு அப்படின்னு சொன்னா இத்தனை நேரம் செல்லர் டாமினேஷன் இந்த மார்க்கெட்ல முதல்ல பையர் வர்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட் ஏறும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நம்ம பை பண்ண ஆரம்பிப்போம். இது சதர்ன் டோஜின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப வெரி ஓல்டு மெத்தட். பட் ஏன் இதை ஷார்ட்டா நம்ம முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதை பத்தின நிறைய வீடியோஸ் நீங்க நெட்லயும் கூட பார்த்தலாம், அது பிரச்சனை இல்லை. பட் இதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இந்த மார்க்கெட் பீரியட்ல. ஏன்னா கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்த காலத்துல நெட் பேங்கிங் கிடையாது, நான் சொன்ன மாதிரி இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ கம்யூனிகேஷன் ரேட் ரொம்ப கம்மி. ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரு நாள் 2 ஹவர்ஸ் ஒரு நாள் கூட ஆகும். இன்னைக்கெல்லாம் 30-40 செகண்ட் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளவு கம்யூனிகேஷன் ரேட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மார்க்கெட் அப்டேட் ஆகிறதுனால இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து பெரும்பாலும் இப்போ மார்க்கெட்ல சப்போர்ட் பண்றது இல்லை. பட் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கேண்டல்ஸ்டிக் சார்ட் எப்படி வரையுது அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் 2-3 பேட்டர்ன் சாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம். பட் கேண்டல்ஸ்டிக்கோட கான்செப்ட் என்னன்னா பையர் டாமினேட் பண்றாங்களா செல்லர் டாமினேட் பண்றாங்களா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டோட செயல்பாடுகளை கணிக்கிறது தான் கேண்டல்ஸ்டிக் டாமினேஷன். நீங்க தொடர்ந்து பின்னாடி வரக்கூடிய மெத்தடுகளை பாருங்க, அது கூட சேர்த்து அங்கங்க இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கும். உங்களுக்கு ஓவராலா ஈஸியா புரிஞ்சிடும். தேங்க்யூ கைஸ்.